செகண்ட் ஓவர் செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கிங்கில் விக்கி. ஸ்கோர் 17. விக்கெட். பேக் டு பேக் விக்கெட்டுங்க. ஃபஸ்ட்டு பாலு தங்கப்பாண்டி விக்கெட்டாக இருந்தார். செகண்ட் பாலு விக்கி விக்கெட் ஆகிட்டார். பேக் டு பேக் விக்கெட் எடுத்திருக்காரு பவுலர் விஜய். பேக் டு பேக் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு அவங்க டீமுக்காக. ஸ்ட்ரைக்கிங்கில் நியூ பேட்ஸ்மேன் முருகானந்தம் டு விஜய். விஜய் நல்லா போட்டிருக்காருங்க. அவருக்கு ஆன்யா ஹேட்ரிக் பால். ஃபஸ்ட்டு ஓவர் முடிவுக்கு டீம் ஸ்கோர் 17 ஆயிருக்கு. செகண்ட் ஓவர் தேர்ட் பால் தட்டி இருக்காரு. சும்மா வச்சுட்ருக்காருங்க. ஃபஸ்ட்டு பால் ஒரு சிங்கிள். செகண்ட் ஓவரில் ஏதோ ஃபஸ்ட் ரன். ஸ்ட்ரைக்கிங்கில் நியூ பேட்ஸ்மேன் சுரேஷ். டாட் பால் சூப்பர் பால் போட்டிருக்காருங்க. யார்கர் லென்த்தில் டாட் பால் வச்சு கொடுத்துருக்காரு விஜய். சூப்பராக போட்டிருக்காரு இது வரைக்கும். இந்த ஓவரை ஒரு ரன் மட்டுமே விட்டு கொடுத்து போட்டிருக்காரு இந்த ஓவரில். நல்ல ஷாட் மிட் விக்கெட்டில். ஒரு சிங்கிள் மட்டுமே. செகண்ட் ரவுண்ட் மேட்ச் முருகானந்தம் தான் அவங்க டீமுக்கு ஆடி கொடுத்துருந்தாரு. அவர் தான் இப்போ ஸ்ட்ரைக்கில் இருக்கார். அவர் அடித்தா தான் இதுக்கு மேலே இந்த டீமில் ஸ்கோர். பெரிய ஷாட் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். நல்லா ஷாட்டுங்க. பட்டு தெரிச்சிட்டு போகுதுங்க பால். செம்ம ஷாட்டு. ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி இந்த ஓவரில். இதை பவுண்ட்ரி கொடுத்துருக்காருங்க. ஷார்ட் பால் லெக் ஸ்டம்ப் போட்டு கொடுத்துருக்காரு. இந்த கிரவுண்டு வந்து லெஃப்ட்டுக்கு ஏற்ற கிரவுண்டு. காற்றுக்கு தூக்கிட்டு போய் விட்ருங்க வெளியே. எட்ஜி பட்டு தெரிச்சிட்டு போயிருக்கு இந்த பால். முருகானந்தம் பேட்லேருந்து ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி. 2 ஓவர் எண்டில் டீம் ஸ்கோர் 23. 2 விக்கெட் இழப்புக்கு 7 ஸ்டார் சேத்துக்குட்டை. செகண்ட் ஓவர் கருப்பூர் டீமுக்கு நல்ல ஓவராக போயிருக்கு. ஒரு பவுண்ட்ரி போயிருந்தாலும் நல்லா பாலுங்க. ஸ்லோயர் வேரியேஷனில் போட்டுருங்க. 4th ஸ்டம்ப்பு. ஒரு ஸ்டெம்ப்பு தான். நூலில் மிஸ் ஆயிடுச்சு ஸ்டம்ப்பு. நல்ல பால் இளவரசன். நல்ல ஷாட்டு. ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் அடிச்சிருக்காரு. 6 ரன்னு. சரியான ஷாட்டுங்க. சூப்பராக அடிச்சிருக்காரு. 6. ஃபஸ்ட்டு 6. சும்மா ஸ்லோவாக தூக்கி போட்டிருக்காரு பாலை. கரெக்டாக பிக் பண்ணிட்டார் மிடில் பேட்டில். 6. சுரேஷ் பேட்லேருந்து ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி 6. திரும்பவும் மிடில் பேட்டில் அடிக்கிறார். கேப்பில் போயிருக்கு. 2 பவுலில் துரத்தி போகிறாங்க 2 ஃபீல்டர்ஸு. நல்ல ஸ்டாப். 2 ஓடி இருக்காங்க. அந்த பால் மரத்தில் ஒவ்வொருத்தரும் அடித்தா ஓடி தாங்க எடுத்துக்கணும். கொஞ்சம் அபாயமாக தான் இருக்கும் ஃபீல்டர்ஸ்க்கு. பார்த்து விளாடுங்க. சுரேஷன பேட்லேருந்து 8 ரன் வந்திருக்கு 2 பாலுக்கு. குயிக்காக ஹைட்டாக போயிருங்க பால். ஃபீல்டர் அடியிலே போயிருக்கு. கேட்சுங்க. 1 பிச்சில் பிடிச்சிருக்காரு. விக்கெட். அம்பேர்ஸ் கால் விக்கெட். ஃபுல் டாஸுங்க. நல்லா பட்டுருந்துச்சுன்னா 6 கண்டிப்பாக போயிருக்கும். விக்கெட்டாக மாறிடுச்சு. இளவரசன் விக்கெட் எடுத்திருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் கரண் 7 ஸ்டார் சேத்துக்குட்டைக்காக. நல்ல ஷாட்டுங்க. மிடில் பேட்டில் ஆடிருக்காரு. ஃபஸ்ட்டு பாலே மிடில் பேட்டில் ஆடிருக்காரு. லாங் ஆன். ஃபீல்டு மிஸ். ஒரு சிங்கிள் மட்டுமே. சரியாக பண்ணலாங்க. பாட்டம் மிச்சு லெக்கில் அடிக்க பார்த்தாரு. நேராக போயிடுச்சு பால். ஒரு சிங்கிள் எடுத்து ஸ்ட்ரைக்கை தக்க வச்சுக்கிட்டாரு அடுத்த ஓவருக்கு. குட் ஓவருங்க இளவரசங்கிட்ட இருந்து. 3 ஓவருக்கு டீம் ஸ்கோர் 33. 4th ஓவர் போகிறதுக்காக பிரதீஷ் வந்திருக்காரு கருப்பூர் டீமுக்காக. ஸ்ட்ரைக்கிங்கில் முருகானந்தம். லாங்கானில் அடிச்சிருக்காரு. மரத்துக்கு நேராக போயிடுச்சு. மரத்தில் போட்டு டைவர்ட் ஆகிடுச்சுங்க. பிடிச்சா அவுட்டு. மரத்தில் போட்டு பிடிச்சா. ஓவர் த்ரோ. ரன் எதுவும் எடுக்கப்படவில்லை. 2 ரன்ஸ் மட்டுமே இந்த பால். சரியா பழங்க. எஜ்ஜா மாதிரி போயிட்டு இருக்கு பால். ரெண்டு ரன் ஓடி இருக்காங்க அந்த பால். 2 ரன்ஸ். மீண்டும் ஒரு 2 ரன்ஸ். பேக் டு பேக் 2 ரன் ஓடி இருக்காருங்க முருகானந்தம். குட் ரன்னிங். சரியாக மிடில் படலை. பட்டு தெரிச்சிட்டு போயிருக்கு எட்ஜ் ஆகி. 2 ரன் ஓடி கம்ஃபர்டபுளாக ஓடி இருக்காங்க. நல்ல ஷாட். ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் அடிச்சிருக்காருங்க. நான் ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன் பேட்டில் அடித்து தேசிய திருப்பி விட்டுருச்சு பால். ஒரு சிங்கிள் இந்த பால். 3 பாலுக்கு 5 ரன் வந்துருக்குங்க முருகானந்தம் பேட்லேருந்து. தொட்டு விட்டுருக்காரு. குட் ஸ்டாப். ஒரு சிங்கிள் மட்டுமே.
4 பாலுக்கு 6 ரன் விட்டு கொடுத்துருக்காரு பிரதீஷ். நல்லா போட்டிருக்காரு. இதுவும் மிடில் அடிக்கலை, சரியா எட்ஜாக இருக்குது. தொடர்ந்து எட்ஜ் ஆகிட்டே இருக்குது முருகானந்தம் பேட்டில் இருந்து. மிடில் எதுவும் ஆடவே இல்லை கரெக்டாக. ஒரு சிங்கிள் மட்டுமே. லாஸ்ட் 1 more ஆஃப் த ஓவர். சூப்பராக போட்டிருக்காரு பிரதீஷ் இது வரைக்கும். டாட் பால் வச்சு கொடுத்துருக்காருங்க கடைசி பால். குட் ஓவர் பிரதீஷ். 4 ஓவருக்கு டீம் ஸ்கோர் 40. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் போடுறதுக்காக சதீஷ் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கிங்கில் முருகானந்தம். சரியாக படலைங்க, இருந்தாலும் 4 ரன் கன்ஃபார்மாக வந்துடும். 4 சும்மா தொட்டு விட்ருக்காரு 4 ரன்னு. ஷார்ட் பாலாக போட்டு கொடுக்கக்கூடாதுங்க லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு. தொட்டாவே பவுண்ட்ரி ஆகிடும் கண்டிப்பாக. பவுண்ட்ரி ஃபஸ்ட் பாலே பவுண்ட்ரி கொண்டு வந்திருக்காரு முருகானந்தம். நல்ல ஷாட்டு மிடில் பட்டிருக்கு. பட்டா ஷாட்டுங்க லெக் சைடு. செம்மையாக போயிருக்கு பால். 1 பவுன்ஸில் அந்த மெத்தைக்கு மேலே போயிடுச்சுங்க பால். குட் ஷாட். செம்மையாக அடிச்சிருக்காரு முருகானந்தம். ஒவ்வொரு பேட்லேருந்து 2வது பவுண்ட்ரி இந்த ஓவரில் வந்திருக்கு. குயிக்காக 10 ரன்ஸ் வந்துருச்சு 2 பால்ஸ்க்கு. நல்ல பேட்டிங். 3rd one. ஃபுல் டாஸுங்க, சரியாக அடிக்கலை. நல்லா கம்ஃபர்டபுள் கீப் கேரி பண்ணியிருக்காரு. நல்லா ஒரு சிங்கிள் மட்டுமே இந்த பால். 3 பாலுக்கு 11 ரன் வந்திருக்கு. லாஸ்ட் 3 பால். சரியான ஷாட்டுங்க, கேப்பில் போயிருக்கு. 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி. கரண் பேட்லேருந்து ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி வந்திருக்கு. குட் ஷாட். பால் மரத்துக்கு மேலே போனதுனால ஃபீல்டர் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. 1 பவுன்ஸில் விட்டுருக்காரு. கேட்ச் ட்ராப் பண்ணி விட்டாருங்க பால். 1 பவுன்ஸில் பவுண்ட்ரி போயிருக்கு. ஃபீல்டருக்கே போயிருக்கு கையிலே. விக்கெட். 5 பாலுக்கு 15 ரன் விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காருங்க சதீஷ். நல்ல கம்பேக். பவுண்ட்ரி அடித்த பேட்ஸ்மேனே விக்கெட் எடுத்திருக்காருங்க சதீஷ். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சூர்யா. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் 1 more டெலிவரி. சரியாக படலை, எட்ஜ் மாதிரி போயிருக்கு. ஒரு சிங்கிள் கிடச்சிரும். 2வது ரன்னுக்கான முயற்சி. நாட் அவுட். 2 ரன்னு கம்ப்ளீட் பண்ணியிருக்காருங்க. 17 ரன்னு கடைசி ஓவரில். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. 5 ஓவருக்கு டீம் ஸ்கோர் 57. 58 டார்கெட் கருப்பூர் டீமுக்கு. கருப்பூருக்காக ஸ்ட்ரைக்கிங்கில் இளவரசன், நான் ஸ்ட்ரைக்கரில் கலை. இளவரசன் கடந்த 2 மேட்சாக ஸ்டாராக திகழ்ந்தார். ப்ரைஸ் சென்டர் மேட்ச் 3rd ரவுண்டில் என்ன பண்ணுவார்னு பார்ப்போம். 7 ஸ்டாருக்காக ஃபஸ்ட் ஓவர் போட தங்கப்பாண்டி வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு ஓவர் பவர் பிளே. ஃபஸ்ட்டு பால் கோல்டன் பால். சரியான ஷாட்டு. ஃபஸ்ட்டு பாலே 6ங்க இளவரசன் பேட்லேருந்து. சொன்ன மாதிரி அடிக்கிறார். இந்த மேட்சும் ஸ்டாராக இருப்பார்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பால் 12 ரன்னு கொண்டு வந்துட்டார் கருப்பூர் டீமுக்காக. குட் ஷாட். மிடில் பேட்டில் அடிக்கிறார் ஃபஸ்ட்டு பாலே. டாட் பால். நல்லா கம்பேக் போட்டிருக்காரு. ஃபஸ்ட்டு பாலே 6 போயிருந்தால் கொஞ்சம் கஷ்டம் தாங்க பவுலருக்கு. ஏன்னா கோல்டன் பால் டபுளாக மாறிக்கும். அப்படியே 6 12 ஆகிடும். செகண்ட் பால் டாட்டு வச்சு ஒன்றும் இல்லாத மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு கம்பேக் டெலிவரி. 3rd one. சரியாக மிடில் அடிக்கலை, மரத்தில் அடிக்கிற மாதிரி போயிடுச்சுங்க. குட் ஸ்டாப். கரண் கிட்டேருந்து நல்ல ஸ்டாப். செம்மையாக தடுத்துருக்காரு கரண். 4 ரன் ஆக வேண்டியது 2 சேவ் பண்ணி கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். 2 ரன் ஓடி இருக்காங்க. நல்லா அடிச்சிருக்காரு மிடில் பேட்டில். டாட் பால். நல்ல டாட். நல்ல பால் போட்டிருக்காரு. கேப்பில் போயிருந்தால் கண்டிப்பாக 4 போயிருக்கும். அடிக்கிற காற்றுக்கு டாட் போட்டிருக்காரு. சரியாக படலை. ஆன் த ஃபீல்டர். கேட்ச் ட்ராப்புங்க. கேட்ச் விட்டாங்க. இளவரசன் கேட்ச் விட்டா மேட்ச் முடிஞ்சதுன்னு சொல்லலாம். நல்லா ஆடிட்டு இருக்கக்கூடிய பிளேயரு. கேட்ச் ட்ராப். 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. லாஸ்ட் 1 more ஆஃப் த ஓவர். இந்த பால் அவர் மேலே போய் அடிச்சிச்சிங்க, ஃபீல்டர் மேலே. நல்ல ஸ்டாப்.
ஒரு சிங்கிள். ஸ்ட்ரைக்கை தக்க வச்சுக்கிட்டாரு செகண்ட் ஓவருக்கு. இவங்களும் அதே போல் 17. ஃபஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டுக்கு 17 ரன் கொடுத்துருக்காங்க. சேம் சைட். செகண்ட் ஓவர் போட சுரேஷ் வந்திருக்காரு 7 ஸ்டாருக்காக. ஸ்ட்ரைக்கிங்கில் இளவரசன் நல்லா அடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். தட்டி விட்ருக்காருங்க, சரியான ஷாட். நல்ல ஷாட், லெக் சைடு. குட் ஸ்டாப். கிரிட்டிக்கலான பிளேஸ்லாம் நான் ஒத்த கையில் பிடிச்சாருங்க பாலை. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸ்ட்ரைக்கில் கலை இருக்காரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். குட் ஷாட். ஃபஸ்ட்டு பாலே 6ங்க. எப்பா நல்ல ஷாட்டு. மிடில் பேட்டில் கனெக்ட் பண்ணால் 6 தான் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்லாம். ஃபுல் டாஸ் பால் ஸ்டோக் வச்சுருக்காருங்க, பவர் ஸ்டோக்கு. பால் கட் ஆகி போயிடுச்சிங்க, 4 ரன்னு. இந்த மாதிரி சமயத்தில் 4 ரன் மிஸ் பண்ணுறதுலாம் கொஞ்சம் சிரமம் தாங்க. ஃபீல்டரை தப்பு சொல்லி எதுவும் பண்ண முடியாது. கல்லில் பட்டு போயிடுச்சு, விலகி போயிடுச்சு ரொம்ப தூரம். பவுண்ட்ரி, பேக் டு பேக் பவுண்ட்ரி வந்துருக்குங்க. ஒரு சிங்கிளுக்கு தான் ஆட பார்த்தாரு பேட்ஸ்மேனு. ப்ளஸ் 3 ரன் போனஸாக கிடச்சிருக்கு கலைக்கு. குட் ஸ்ட்ரைக்கிங். குட் ஸ்டாப். நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஓவர் த்ரோ போட்டாருங்க. ஓவர் த்ரோ மிஸ் பண்ணியிருக்காருங்க சந்தோஷ். ரெண்டு ரன் கொடுத்துருக்காங்க. கையில் வச்ச பால், டாட் வச்ச பால் 2 ரன் கொடுத்துட்டாரு சுரேஷ். எக்ஸ்ட்ரா 2 ரன் கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். அவரே டாட் வச்சு அவரே 2 ரன் கொடுத்துட்டாரு. நல்ல கம்பேக் பால், டாட் பால். நல்ல ஷாட்டுங்க, கேப்பில் போயிருக்குது. குட் ஸ்டாப். சிங்கிள் மட்டுமே. 2 overs கம்ப்ளீட். டீம் ஸ்கோர் 31. நியூ பவுலர் தேர்ட் ஓவர் போகிறதுக்காக சந்தோஷ் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கிங்கில் கலை ஸ்ட்ரைக்கை தக்க வச்சுக்கிட்டாரு. கடைசி பால் சிங்கிள் போய் 18 பாலுக்கு 27 ரன் தேவை. ஷார்ட் பால் கேப்பில் போயிருக்கு. அன்ஸ்டாப்பபிள் பவுண்ட்ரி. ஃபஸ்ட் பாலே பவுண்ட்ரி கொண்டு வந்திருக்காரு கலை. ஃபஸ்ட் பாலே பவுண்ட்ரி கொண்டு வந்திருக்காரு. மீதி இருக்கிற 17 பாலுக்கு 23 ரன் மட்டுமே தேவை. ஷார்ட் பால் போட்டிருக்காருங்க லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு. இந்த கிரவுண்ட்லாம் அதை தவிர்க்க வேண்டும். சரியான ஷாட். பேக் டு பேக் பவுண்ட்ரிஸ். குட் ஷாட். 2வது பால் 6 ரன் கொடுத்துருக்காருங்க பவுலர். நல்ல ஷாட். கலைக்கு குயிக்காக 10 ரன் வந்துருச்சு 2 பாலுக்கு. இது சரியாக படலை. ஒரு சிங்கிள் மட்டுமே நினைக்கிறேன். நல்ல ஃபீல்டிங். ஒரு சிங்கிள் மட்டுமே. நல்லா கம்பேக் போட்டிருக்காரு. குட் ஸ்லைஸ். விக்கெட்டுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. குட் கால். டாட் பால். ஓப்பனிங் பேர் 2 பேருமே சூப்பராக ஆடிட்டுருக்காங்க, குறையே சொல்ல முடியாது. லெக் பை. டாட் பால் சூப்பராக போட்டிருக்காருங்க. கடைசி 2 பால் டாட் வச்சு கொடுத்துருக்காரு சந்தோஷ். போட்டிருக்க பவுலர்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு 2 பால்லேயே கன்சிடர் பண்ணிடுறாங்க ரன்னெல்லாம். அதுக்கப்புறம் இழுத்து பிடிச்சி போட்டிருக்காங்க. கடைசி 2 பால் 3 பால்னு டாட் வச்சு கொடுத்துட்ருக்காங்க. இதை கொஞ்சம் எஃபர்ட் போட்டு ஃபஸ்ட்லேருந்தே டாட் வச்சுருந்தா சூப்பராக இருந்திருக்கும். பேட்ஸ்மேனுக்கு ஈஸியாக வந்துட்டுருக்கிறேன்னு. சரியாக பட்டலை. லாங்கரில் போயிருக்கு பால். ஒரு சிங்கிள் மட்டுமே. 3 ஓவருக்கு டீம் ஸ்கோர் 43. 4th ஓவர் போகிறதுக்காக ஸ்ரீராம் வந்திருக்காரு 7 ஸ்டாருக்காக. ஸ்ட்ரைக்கிங்கில் இளவரசன். என்ஜி உள்ள 12 பாலுக்கு 15 ரன் மட்டுமே தேவை. ப்ரெஷர் அந்த பவுலர். வைட் பால். இன்னும் கொஞ்சத்தில் அவுட் ஆஃப் பிச் போட்டிருப்பார். ஃபஸ்ட் பாலே வைட் போட்டிருக்காரு. சொன்ன மாதிரியே தாங்க. குட் ஸ்டாப். உக்காந்து தடுத்துருக்காரு கீப்பர். குட் ஸ்டாப். ஃபர்ஸ்ட் பால் டாட் பால் வச்சு கொடுத்துருக்காங்க. மீண்டும் ஒரு டாட் பால். வேகமாக முன்னாடி சுற்றினாரு. எப்படி கீப்பருக்கு வந்துச்சுன்னு தெரிலங்க. ஸ்ரீராம் சூப்பராக போட்டிருக்காரு. பேக் டு பேக் டாட் வச்சு கொடுத்துருக்காரு. ஒயிட் பால். பேட்ஸ்மேன் ஆஃபில் ஏறினா பவுலர் நின்றுறாரு சுதாரிச்சுட்டு. நல்ல ஷாட். ஃபீல்டு மிஸ் பண்ணியிருக்காருங்க. ஃபீல்டர்
ரன் ஓடி இருக்காங்க இந்த பால். ஃபீல்டு மிஸ்ஸு. ஒரு ரன்னு எடுக்க வேண்டிய பாலை ஃபீல்டர் மிஸ் பண்ணி 2 ரன் போயிருக்காங்க. அம்பையர்ஸ் கால் வைட் பால். 3 வைடு போட்டிருக்காரு இது வரைக்கும். 2 பால் டாட் வச்சு 1 பால் 2 ரன் கொடுத்துருக்காரு. 5 ரன் போட்டிருக்காரு 3 பாலுக்கு. 9 பாலுக்கு 10 ரன் மட்டுமே தேவை. ஷார்ட் பால் கேப், யாராலும் தடுக்க முடியாது. கேப்பில் போயிட்டுருக்கு. 4. குட் ஷாட். நல்லா ஆடி கொடுத்துட்ருக்காருங்க. இந்த மேட்ச்சு ஸ்டார் பிளேயர் வருதாங்க, திகழ்ந்துட்டு இருக்காரு. பவுலிங்கும் நல்லா விட்டு கொடுத்து போட்டிருக்காரு பால். பேட்டிங்கும் நல்லா ஆடி கொடுத்துருக்காரு ஃபஸ்ட்லேருந்து ஓப்பனிங் பேராக வந்து. லாஸ்ட் 2 more. விக்கெட். கம்பேக் டெலிவரி. தூக்க பார்த்தாருங்க ஆஃபில், தூக்கி ஆட பார்த்தாரு. அவுட் சைட் எட்ஜ் ஆகிடுச்சு. கம்பேக் போட்டிருக்காரு ஸ்ரீராம். இருந்தாலும் ஒரு பவுண்ட்ரி போயிருக்கு. 6 ரன் மட்டுமே தேவைன்னு நினைக்கிறேன். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் அஜித். லாஸ்ட் 1 more டெலிவரி. டாட் பால் சூப்பராக போட்டிருக்காருங்க. கடைசி 2 பால் கம்பேக் கொடுத்து போட்டிருக்காரு. குட் ஓவர் ஸ்ரீராம். ஒரு பவுண்ட்ரி மட்டுமே விட்டு கொடுத்து போட்டிருந்தாலும் கொஞ்சம் நல்லா போட்டிருக்காரு இந்த ஓவர். 9 ரன் விட்டு கொடுத்து போட்டிருக்காரு இந்த ஓவரில். 4 ஓவர் 2க்கு டீம் ஸ்கோர் 52. 5th ஓவர் போட தங்கப்பாண்டி வந்திருக்காரு. இந்த மேட்சோட கடைசி ஓவர். 6 பாலுக்கு 6 ரன் தேவை. ஸ்ட்ரைக்கிங்கில் கலை. வெல் போலுங்க. ஃபஸ்ட்டு பாலே டாட் பால் வச்சு கொடுத்துருக்காருங்க. குட் ஓவர். வெல் போல் தங்கப்பாண்டி. ஃபஸ்ட் பாலே டாட் வச்சுருக்காரு. 5 பாலுக்கு 6 ரன் தேவை. கேப்பில் போயிருக்குங்க. ஃபீல்டர் விரட்டி போயிட்டுருக்காரு. பவுண்ட்ரி. ஈஸியாக 4 ரன்னு கொண்டு வந்துட்டாருங்க. காற்று எதிர் திசையில் அடிக்கிறது, இருந்தாலும் 4 ரன்னு பிரிச்சுட்டு போயிருக்கு பால். கலை பேட்லேருந்து நல்ல பவுண்ட்ரி வந்திருக்கு இந்த பால். பேலன்ஸ் 4 பாலுக்கு 2 ரன் மட்டுமே தேவை. ஒரு சிங்கிள். ஸ்கோர் இஸ் லெவல். 1 ரன் அடித்தா கருப்பூர் மேட்ச் வின் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்கில் விட்ட ஃபீல்டு மிஸ்ஸு, கன்சீட் பண்ண ஸ்கோரு அதெல்லாம் சுலபமாக விட்டதெல்லாம் இப்போ வந்து கடைசியில் ப்ரெஷராக மாறிடுச்சு ஃபீல்டிங் டீமுக்கு. 3 பாலுக்கு 1 ரன் மட்டுமே தேவை. 1 ரன் மட்டுமே தேவை. டாட் பால். நோ பால் கொடுத்துருக்காருங்க அம்பையர்ஸ் கால். மேட்ச் 1 பை கருப்பூர். கார்டு சேஞ்ச் பண்ணாமல் போட்டதுக்கு நோ பால் கொடுத்துருக்காங்க. கருப்பூர் ஒன் த மேட்ச். 3rd ரவுண்ட் வின் பண்ணி ப்ரைஸ் சென்டர் ஆகிட்டாங்க கருப்பூர் ஒரு டீம்.